எது மகிழ்ச்சி அப்படின்ட்டு சிவனடியார்கள்கிட்ட கேட்கும்போது, சிவபக்தர்கள்கிட்ட கேட்கும்போது, சிவனுடைய அருள் பெறுவதே மகிழ்ச்சி அப்படிங்கிற பதில் கட்டாயமாக வரும். இந்த பதில் உங்களிடத்தும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா உண்மையான மகிழ்ச்சியை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த நல்லறிவு அப்படிங்கிறது சிவபெருமானை வழிபட ஆரம்பிக்கும் பொழுதே கிடைத்து விடுகிறது. இந்த உலக இன்பங்கள் யாவும் பொய்யானது அப்படின்னு எந்த நொடியில் நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அந்த நிமிடமே பார்த்திங்க அப்படின்னா இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அன்பு தான் உயரியது, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயமானது தெரிய வந்து விடுகிறது. ஏன்னா சாதாரணமாக யோசிச்சு பாருங்களேன், எப்போயெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருப்போம்? ஒரு சின்ன கேள்வி நமக்குள்ளே கேட்டு பாருங்கள். எந்த நிமிஷமெல்லாம் நான் சந்தோஷமாக இருந்திருக்கேன்னா, இப்போ குடும்பத்தோடு இருக்கும் பொழுது, நண்பர்களோடு இருக்கும்போது, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஐயனோட நாமத்தை சொல்கிறத கேட்டோம்னா சந்தோஷமாயிடும். ஒரு ஆலயத்திற்கு போகிறோம், அங்கே போய் ஒருத்தங்க ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்கிறாங்க, சிவசிவான்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்கிறாங்க. இப்படி ஐயனோட பேரவோ அல்லது அந்த நாமத்தவோ கேட்கும் பொழுது வருகின்ற ஆனந்தத்திற்கு எல்லை இருக்காது. நாமும் வாயத்துடன் சொல்லியிருக்க மாட்டோம். இருந்தாலும் அந்த கோஷம், அனைவரும் ஒரே ஒரு குரலாக இறைவனை போற்றி பாடும் பொழுதோ, அவரோட நாமத்தை ஓங்கி சொல்லும் போதோ அவர்களை விட நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான அந்த ஒரு இனிமையான தருணமாக இருக்கும். அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. உண்மைதானுங்களே. இப்போ நம்மளை கேட்டால் தெரியும், நம்ம போகிற ஆலயத்தில் போய் சத்தமாக நம்மளுக்கு பேசுகிறதுக்கு சங்கோஜமாக இருந்திருக்கும். அதனால் அமைதியாக மனசுக்குள்ளே ஐயனோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருப்போம். இருந்தாலும் பிறர் அதை சத்தமாக சொல்லும்போது கேட்கும்போது வருகின்ற அந்த ஆனந்தமே வேறு. அது நானே சொன்ன மாதிரி இருக்கும். அதே போல் இறைவனை பற்றி யாராவது போற்றி பாடுகிறார்கள்னா மெய்மருந்து கண்ணில் கண்ணீராக கொட்டும். அவங்க பாட பாட அதை உருவகிச்சு ஐயன் நம் முன்னாடி இருக்கிற மாதிரியே தோணும். அதாவது பிறை சூடியவரே அப்படின்னு சொல்லும்போது அந்த பிறை அவரோட தலை மேலே இருக்கிறதையும், அதே போல் கங்கை பாய்கின்ற அந்த சடையையும், இந்த மாதிரி சொல்ல சொல்ல இனிமையான வார்த்தைகளை கோர்த்து பாட பாட அது எல்லாம் நம் முன்னே அந்த ஒரு உருவகமாக பெற்று நிற்கின்றதை பார்க்கின்ற ஆனந்தம் வேறு எதுலேயுமே வராது. இந்த ஆனந்தமானது வேறு எதுலேயுமே வராது. அன்பு தயை கூர்ந்தவர் இல்லையா? அன்பின் வடிவமானவர் தயை கூர்ந்தவர். எப்படி அந்த தயை கூர்ந்தவர்னு சொல்கிறோம்? இந்த பிறப்பு எடுத்துட்டோம். பிறப்பெடுத்து எனக்கு சிவபெருமானை பற்றி யாருமே சொல்லலை. பிறந்ததுலேருந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு சிவபெருமானை வழிபடுகின்ற குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு குடும்பத்திலையும் நம்ம பிறக்கலை. அப்படி பிறக்காத சமயத்தில் ஏதோ ஒரு தருணத்தில் அவராக ஆட்கொண்டு இந்த மனதிலே எந்த எண்ணமும் இல்லை, சிவபெருமானை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அவர் அருமை பெருமைகளை பற்றி பேசியதில்லை, அவர் அருமை பெருமைகளை கேட்டு உணர்ந்ததுமில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆட்கொள்கிறார். அப்படிப்பட்ட நம்மை ஆட்கொள்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய கருணை பெருங்கடலாக இருக்கணும். யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த ஆட்கொண்டதற்கு பின்னாடி எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்திருக்கும். எந்த நிமிடத்தில் இப்படி ஒரு எண்ணமும் இல்லாத மனதினை அவர் ஆட்கொள்கின்றாரோ அதுவே பெரிய பேர். ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அதை நோக்கி போவேன். ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு தெரியவே இல்லை, ஆனால் அந்த விஷயம் எனக்கு தெரிய வருகிறது அப்படின்னா அது இறைவனோட கருணை. அந்த இறைவனோட கருணை எப்படிப்பட்டதுன்னா தன்னை அறிவிக்கின்றான். அப்படிப்பட்ட பரம்பொருள் நம்மை ஆட்கொள்கிறார் அப்படிங்கும் போது அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லாத ஒரு விஷயம். அப்படிப்பட்டவர் நான் ரொம்ப ஒரு கீழ்நிலையில் இருந்த நம்மளை ஆட்கொண்டு ஒரு உயரிய நிலைக்கு நம்மை எடுத்து செல்ல வேண்டும் என்று அந்த சித்தம் அவர் கொண்டிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட இறைவனைத்தான் நாம் போற்றி பாட வேண்டும். அப்படிப்பட்ட இறைவனை போற்றி பாடும் பொழுதுதான் உண்மையான ஆனந்தமானது மனதிலே கிடைக்கும். இது எதுவும் மாற்று கருத்து அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேவாரம், திருவாசகம், அதே போல் திருமந்திரம் இதையெல்லாம் படிக்கும்போது கிடைக்கின்ற அலாதியான இன்பம் அப்படிங்கிறது வேறு எதுலையும் கிடைக்கிறதில்ல. இந்த 12 திருமுறைகளை தொட்டவர்கள் கெட்டதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் எந்த நேரத்திலும் சிவபெருமானை பற்றிய எண்ணங்கள், சிவபெருமானை பற்றிய அந்த நினைவுகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வீடு பேறு இன்பத்தை இறைவன் கொடுப்பார் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இப்போ நம்ம சொன்ன விஷயத்தை உணர்ந்திருப்போம். நம்மளுக்கே அறியாமல்
ஐயனோட பாடலை பாடும்போது, ஐயனோட பெயரை சொல்லும் பொழுது, ஐயனோட நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் சந்தோஷத்தில் மகிழ்ந்திருப்போம், ஆனந்த கண்ணீர் திளைத்திருப்போம். என்ன வெளியே காட்டிக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம், உள்ளே அவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். அதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனை தொடர்ந்து செல்லும் பொழுது தான் அந்த உள்ளார்ந்த உணர்தல் அப்படிங்கிறது. இப்போ யோகிகளுக்கு அந்த பரம தவத்தில் அப்படியே தவத்தில் மூழ்கி போகிறது பேரின்பமாக இருக்கும். அதே நம்மளை மாதிரி அடியார்களுக்கு அவரின் புகழை பாடுவதே பேரின்பம். அந்த இன்பத்திற்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்னு இந்த படிநிலையை கடக்கும் பொழுது நமக்கு அடுத்த படிநிலைக்கான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி தருகிறார். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த நேரமும் இறைவனின் புகழை பேசுவோம், எந்த நேரமும் இறைவனின் புகழை பாடுவோம், எந்த நேரமும் இறைவனின் நாமத்தை சொல்லிக் கொண்டே இருப்போம். ஓம் நம சிவாய.